ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்க போகுது. தயவுசெய்து உங்களை ஏதாவது ஹேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா 2 ஓட ரிவ்யூ பற்றியும், புஷ்பா 2க்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பா 2 கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி பட்ஜெட்டில் டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் சாருடைய நடிப்பில் வெளியான படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். எதிர்பார்ப்பை விட பல மடங்கு பூர்த்தி செஞ்சுருக்கு. இந்த படமோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அதேமாதிரி மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. அல்லு அர்ஜுனோட அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த ரிவ்யூ ஒரு சில பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் என்னமோ சினிமாலேயே ஊறி போன மாதிரி பெரிய அவங்க விட்டா அவங்க ஒரே படம் அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள படம் எடுங்கடா அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்த படம் படமே ஆஸ்கார் போகிற அளவுக்கு பேசுகிறானுங்க. கொஞ்ச நாச்சும் மனசாட்சியோடு பேசுங்கடா. எங்கேயாவது போடுறாங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கி தின்னுபிட்டு அங்கிட்டு சாதகமாக பேசுகிறது, எங்கிட்டுமே நமக்கு எதுவுமே எவனும் போடலையே அப்படிங்கிறப்ப அவனை வச்சு செய்கிறது, இந்த வேலைலாம் தயவு செய்து பார்க்காதீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல், நானும் அப்படி தான் இல்லைன்னு சொல்லலை, நான் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு மனசாட்சின்னு வேணும். படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டு படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீ நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு கூட்டம் பார்ப்பானுங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு குரூப்பெலாம் இருக்கிறானுங்க. படம் நல்லா இருந்தாலுமே பின்னாடி பேக்கப்பில் என்ன இருக்குது, அவன் யார் இவன் யார், இவன் எந்த மொழி பேசுகிறான், அவன் எந்த மொழி பேசுகிறான், இவன் என்ன ஆள் அவன் என்ன ஆள், இவன் என்ன நேரம், இந்த மாதிரி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற நிறைய குரூப் இன்னும் இருக்கிறானுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆமாம் படம் நல்லா இல்லை கேவலமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், என்டர்டைன்மெண்ட், ஒரு படங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். நீ போய் கொடுக்குற காசுக்கு போய் உங்கள் ஒர்த்தபுளாக இருக்கா அப்படிங்கிறது தான் மெயின். தேவையில்லாமல் பேசுகிறானுங்க. நான் நிறைய வீடியோ பார்க்குறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த அபவ் 45 இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு பேசுகிறானுங்க. என்னமோ அவங்கெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறவங்க, அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் படம் பார்த்தவங்க அவங்கள கொண்டு ரிவ்யூ பண்ணுங்கடான்னு சொன்னால் அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஓவர் பில்டப் என்னென்னமோ பேசி வச்சுருக்கிறானுங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் படத்தை பார்த்துட்டு அவன் எவ்வளோ தூரம் அந்த படத்தை பார்க்குறப்ப எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணானோ அதை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள்கிட்ட, படம் நம்மளுடைய பொழுதுபோக்காக தான் போய் பார்க்கணும். இந்த படத்தை வச்சு பாலிஷ் பண்ணி தர்றவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் உங்களுக்கு இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. ஒரு ஃபேமிலியோடு போனால் இல்லை நம்ம போய் இந்த படத்தை பார்த்தோம்னா அந்த ஒரு 3 மணி நேரம் ரிலாக்ஸாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை எந்த படமும் போய் பாருங்கள். எவன் ரிவ்யூ சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்கவே போகாதீங்க. உங்கள் காசை நீங்கள் ஏன் கொடுத்து வீணாக்குறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இடையில நிறைய பெரிய பெரிய ஆக்டரோட படம்லாம் நான் போய் நேரில் போய் படம்லாம் போய் பார்த்தேன். ரிவ்யூவில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து பயங்கரமாக விட்டாங்க. ஆனால் அங்கே போனப்போ அவங்க பேசுனதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இதுக்குன்னு நான் அந்த காசு வீணாக போச்சுன்னு நான் யோசிக்கல. 3 மணி நேரம் போய் உட்காந்தோம்னா ஏசி காற்றுல உட்காந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக ஒரு சில இதெல்லாம் நமக்கு பிடிச்சதெல்லாம் இருந்தது, சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடணும். அதை விட்டுவிட்டு நம்ம படம் என்னமோ இவங்க என்னமோ அந்த சினிமா பயங்கரமாக ஊறி அந்த இதில் ஐயோ நமக்கு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேறாங்கட்டா இவங்க படம் எடுத்து ஆஸ்காருக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு பேசி வச்சுருக்கிறானுங்க. சரி ஓகே, இதை விடுங்க. அவங்க அப்படி தான் பேசுவானுங்க, வாங்கி திங்கிறவனுங்க. இங்கிட்டும் வாங்கி கொடுத்தா இங்கிட்டு பேசுவானுங்க, அங்கிட்டு கொடுத்தோம்னா அங்கிட்டு பேசுவானுங்க. சரி, அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை. இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா தயவு செய்து போய் எந்த ஒரு ரிவ்யூவையும் பார்க்காதீங்க.
படம் நல்லா இருக்கா போய் நேரில் போய் பாரு, 4 பேர் சொல்கிறாங்களா வைக்கிறாங்களா, எதுக்கு 4 பேர் சொல்லி நம்ம போகணும்? நம்ம காசை கொடுத்து தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்கும்மா, அந்த படத்தை நீங்கள் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிக்காது. அடுத்த இந்த படம் நல்லா இருக்கும், அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது நல்லா இல்லைன்னு பண்ணுங்க. நமக்கு தேவை நம்ம சொந்த காசை போட்டு நம்ம போய் படம் பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருக்கா இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம புடம்பிட்டு நல்லா ஏன் புடம்பிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். அதை விட்டுவிட்டு அடுத்தவனோட ஒப்பீனியனை கேட்டுட்டு படம் நல்லா இருக்கா இல்லையா தயவு செய்து அதை பண்ணாதீங்க. போய் தேட்டரில் பாருங்கள், அதான் நல்லது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புஷ்பா 2க்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரையரங்கம் இருக்குல்ல, அது ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பெரிய திரையரங்கம். அந்த திரையரங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஷோன்னு சொல்லிட்டு ப்ரிமிட் வாங்கியிருக்கிறாங்க. ப்ரிமிட் வாங்கி முந்தா நேற்று நைட்டு 9:30 ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த 9:30 ஷோவுக்கு வந்துட்டு நிறையா பேர் வந்திருக்காங்க போல இருக்கு. அப்போது அதாவது ஒரு பையன் தேஜாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பயங்கரமான இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர க்ரஷ்ஷாக இருக்கான் நம்ம அல்லு அர்ஜுன் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரினா ஃபஸ்ட்டு ஷோ நம்ம போய் பார்க்கணும் வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி படத்துக்கு வாங்க போகலான்னு சொல்லி கூட்டுவாங்க. இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா 1ல் இருந்து இந்த அல்லுஜன் சார் மாதிரி பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறப்ப அவனை சுற்றி இருக்கிறவங்க கூட இவனை வந்துட்டு புஷ்பா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு கிரேஸாக இருந்திருக்கான் அல்லுஜன் சார்னால. சரிங்களா? அப்போ இவனுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலிலையும் எல்லாருமே வந்து படம் பார்க்கறதுக்காண்டி வராங்க. வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமான ஒரு கூட்டம். ஸோ இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேட்டரில் இருந்து சரியான ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கல. பக்கத்து நியர்பை இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, பெர்மிஷனும் கேட்கல, எதுவும் பண்ணலை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல திடீர்னு வந்துட்டு ஆக்டர் அல்லு அர்ஜுன் அந்த தேட்டருக்கு வர்றாரு. ஸோ ஆடியன்ஸோடு சேர்ந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்டர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள அந்த ஃபேமஸான அந்த தேட்டருக்கு வர்றாரு. வரும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னமும் அந்த டிக்கெட் புக் பண்ணவங்கள கூட ஆக்டர் அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்காண்டி நிறைய பேர் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமான க்ரௌடு. ஸோ பயங்கர கூட்டம். இந்த கூட்டத்தில் நிறைய தள்ளுமுள்ளுலாம் நடக்குது. ஸோ அவருக்கு அல்லு அர்ஜுன் சாருக்கு பாதுகாப்பாக வந்த பவுன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை ஷேப் பண்ணுங்கிறதுக்காண்டி நிறைய இது பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த கூட்டத்துக்குள்ள இந்த தேஜாஸ் பையன் அவங்க ஃபேமிலி எல்லாம் மாட்டிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு நெருக்கமாக இருக்குது, மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு க்ரௌடு, அந்த அளவுக்கு க்ரௌடு. சரிங்களா? அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா நிறைய பேர் வந்து மயக்கமாயிடுறாங்க, மூச்சு விட முடியாமல் அந்த மாதிரி இருக்கிறப்போ. அதான் வந்து அந்த டைரியும் நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ஆளாக இது பண்ணி பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, இந்த தேஜாஸோட அம்மா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தேஜாஸும் தேஜாவோட அம்மாவும் என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுறாங்க. ஸோ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா தேஜாஸும் டோட்டல் ஃபேமிலியுமே அதில் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. பட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டாங்க. இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது தேஜாஸ் அம்மாவும் தேஜாஸும் அந்த பையனும். இப்போ அந்த பையனுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குது. இப்போ அந்த பையனை தூக்கிட்டு வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க அம்மாவுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க அம்மா போகிற வழியிலேயே அவங்களுடைய உயிர் பறிச்சிடுது. ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பையனோட ஒரு ஆசைக்காண்டி தேட்டருக்கு வந்திருக்காங்க. அங்கே நடந்த ஒரு சில தவிர்க்க முடியாத இந்த இதனால ப்ராப்ளம்னால அங்கே ஒரு உயிர் போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நிறையா பேர் வந்து பல விதமாக மீடியாவில் கொண்டு போகிறாங்க, இந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகிறாங்க. ஏன் வந்து இவ்வளோ தூரம் க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் வந்து போலீஸ் வந்து இதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரல அப்படிங்கிறப்ப போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல, எங்கள்கிட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கலை, தேட்டர் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் தேட்டர் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை இருப்போம். அது போக அல்லு அர்ஜுன் சார் கூட இருந்த பவுன்சர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா
அவரை சேவ் பண்ணுங்கிறக்காண்டி கூட்டத்தை கொஞ்சம் இது பண்ணி கொண்டு பண்ணாங்க. அதுலேயுமே நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்ரௌடு இதானதுனால அதுலேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேலேயும் நாங்கள் என்ன பண்ணுவோம், கேஸ் ஃபைல் பண்ணுவோம். கேஸில் அவங்களையும் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் சொல்கிற மாதிரி நான் ரீசனபிளாக எடுப்போம். இன்னொரு 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அந்த இடத்துக்கு ஆக்டர் அல்லு அர்ஜுன் வந்த சார் இருந்தாங்க. ஸோ அவங்க மேலேயும் நாங்கள் ஒரு ரீசனபிளாக அவங்களையும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ் போடலை, பட் ஒரு இதாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இந்த டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நிறையா பேர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. நிறைய பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ தெலுங்கானா, ஆந்திரா இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஷோ, அதாவது வந்துட்டு கண்டினியூஸாக ஷோஸ் வந்து 24 மணி நேரமும் இது பண்ணுற மாதிரி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஆந்திரா கவர்மெண்ட்டும் பெர்மிட் கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 9:30 ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம், இது போக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மித்த ஸ்டேட்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ஷோஸ் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெர்மிட்லாம் பண்ணி அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அவங்களும் அவங்க சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. படத்தை வந்து இவ்வளோ தூரம் ப்ரமோட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பட்ஜெட் போட்டு எடுத்துருக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலியை அஃபெக்ட் ஆக்கி ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா படம் பார்க்க போகிறது அவங்க தப்பு இல்லை, ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸோ போலீஸ் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலை, அவ்வளோ தூரம் க்ரௌடு வரும். இன்னொன்று ஆக்ட்ரஸ் அல்லு அர்ஜுன் சார் வந்துட்டு இப்போ ஃபேன்ஸோடு பார்க்கணுன்றப்ப இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை தேட்டருக்காரங்க வந்துட்டு அதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வரப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், இவ்வளோ க்ரௌடு வரும், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இந்த தேட்டருக்காரவங்க தான் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருக்கணும். இந்த தேட்டருக்காரங்க எதுவும் பண்ணலை. கடைசியில் இந்த படத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக நிற்கிது. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குங்கிறப்ப யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இது வந்து தெரியாமல் போனாங்க, தெரிஞ்சு போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இனி வர டைம் இல்லைனாச்சும் எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் தேட்டருக்கு வரும்போதாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ப்ரீமியம் ஷோஸ் நீங்கள் வந்துட்டு போடுறீங்க, க்ரௌடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். 3வது விஷயம், தயவுசெய்து இந்த பவுன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணி கொண்டு போகிறீங்க, வைக்கிறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் உங்களுடைய ஹெல்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி விடுறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் அவங்க ஆல்ரெடி வந்துட்டு நிறைய நெருக்கத்தில் தான் இருப்பாங்க. நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்னமும் இதாகும். ஸோ அதனால் வந்துட்டு பவுன்சர்ஸும் கண்ணியமாக எல்லா விதத்தையும் பார்த்து நடந்துக்குங்க. இதுதான் வந்து ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு உயிருங்கிறது சும்மா கிடையாது. இன்னமும் அந்த பையனுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பையனையும் கடவுள் வந்து பாதுகாக்கணும். அந்த குடும்பத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆறுதல் இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ நாங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஓகே தான். பட் இருந்தாலும் இது வந்து தவறு தான். ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால் எல்லா டைம்லையும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூவுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து அவங்க காசு போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ரசிகர்லாம் இருப்பாங்க, அந்த படத்தை நம்பி ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்கும், ஸோ ப்ரொடியூசர் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா பேருடைய கேரியர் சம்மந்தமாக இருக்குது. தயவு செய்து உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக
படம் நல்லா இருக்க படத்தையும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. இதை வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது என்ன ஆகும்னா போக போக என்ன ஆகும்னா மக்கள் வந்து மீடியாவை சுத்தமாக நம்பவே மாட்டாங்க. அப்படி தான் மாறப்போகுது. மீடியா மேலே தான் இன்றைக்கி வந்து மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இது பண்ணுறாங்க. இப்போ மீடியாலையுமே நிறைய விஷயங்கள் காசு கொடுத்து பண்ணி ஒரு படத்தை கேவலமாக இருக்கிற ஒரு படத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறதும், ஹைலைட்டாக இருக்கிற ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா கங்குவா படம் இப்போ வந்துச்சு இல்லை, இந்த வருஷம் பூரா வந்துச்சுல படம், அந்த எந்த படத்தோட ரொம்ப மோசமாலாம் இல்லை. நான் வந்து கங்குவாவுக்கு கொஞ்சம் சொம்பு தூக்கலை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கங்குவா படம் இந்த 2024 வந்த படம் நல்ல பயங்கரமான பிளாக் பஸ்டர் அப்படி இப்படிலாம் சொல்லி அள்ளி விட்டாங்கல்ல, அந்த படங்களோட மோசமாக இல்லை. அந்த படங்களே ரொம்ப மோசமான படம். ஆனால் அதையே வந்து என்ன பண்ணீங்க, அடித்து ஏற்றி விட்டீங்க. அந்த படமோட கங்குவா வந்து மோசமாக இல்லை, படம் நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் பாருங்கள். தயவு செய்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுடைய சுயநலத்துக்காக சினிமாலையும் பாலிடிக்ஸை கொண்டு வந்து திணிக்காதீங்க. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்த்துட்டு பேசாமல் போ. அதை விட்டுவிட்டு நான் இந்த இதனால இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அந்த இதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசாதீங்க. இந்த மீடியா மேலே தான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அதையும் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியாவை வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காசை வாங்கிட்டு இங்கே சாதமாக பேசுகிறது, காசை வாங்கிட்டு மறுபடியும் இங்கிட்டு சாதமாக பேசுகிறது, இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யூடியூப் சேனலில் காசு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த யூடியூப் வருமானமும் பத்தாமல் அவன் யாருக்கு சாதாரணமாக பேசணுமோ அவன்கிட்டையும் காசு வாங்கிக்கிறான், யூடியூப்பில் இருந்தும் காசு வாங்கிக்கிறான். இதை வீடியோ பார்க்குறீங்களா, உங்களையும் சேர்த்து குழப்பி விட்றான். இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, யூடியூப்பில் இந்த வெங்காயம் மாதிரி பேசுகிறாங்கல்ல, அந்த வெங்காயம் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இந்த வெங்காயத்தை உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சரியா? அதனால் சோசியல் மீடியாவை நீங்கள் பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நடுநிலைமையாக இருந்து யோசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.